இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், இல்லை எனக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டுங்க, இவங்க எல்லாருக்குமே 24 மணி நேரம் அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம்தான். இந்த 24 மணி நேரத்தில் நம்ம இந்த நேரத்தை எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவோங்க. ஏன்னா இந்த நேர மேனேஜ்மெண்ட், அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டை யார் ஒருத்தர் சரியாக பண்ணுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சரியான பாதையில் சரியான விதத்தில் பயணிக்குங்க. அந்த அளவுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம கற்றுக்கணும். அதை தான் இங்கே ஒரு 4 டிப்ஸாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எம்எஸ்வி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு நேரமே கிடைக்கல, 24 மணி நேரம் ஆனால் எனக்கு பத்தல அப்படின்னு சொல்லக்குள்ள நமக்குள்ளே ஒரு பூரிப்பு வரும் பார்த்தீங்களா? ஆஹா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பூரிப்பு வரும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கே எனக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்றது இங்கே பெருமிதம் கிடையாது. எனக்கு என்னுடைய வேலையை செய்யறதுக்கான நேரங்கள் இருக்குது அப்படின்றது தான் இங்கே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கருதப்படுதுங்க. அப்போ இருக்கிற காலகட்டத்திலையும் சரியாக டைமை மேனேஜ் பண்ணதுனால மட்டும்தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்கள்லாம் இந்த காலத்தில் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்குறாங்க. எங்களுடைய ஊரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கோடீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பெயர். அவரோட பேர் மட்டும் கோடீஸ்வரர் கிடையாது. அவர் கோடி கணக்கில் வந்துட்டு லாட்ரி சீட்டில் பணம் சம்பாரிச்சதுனால தான் அவர் பேர் வந்துட்டு கோடீஸ்வரர் அப்படின்னு வந்துச்சுங்க. ஸோ அவருக்கான நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த லாட்ரி சீட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பயங்கர ஃபேமஸாக இருந்ததுங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒன்றா வாங்கி போட்டார். திடீர்னு அடிச்சது ஒரு லக்கு, இவருக்கு 1 கோடி ரூபா விழுந்துருச்சு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இவருடைய பெயர் என்னென்னா கோடீஸ்வரன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு அந்த பணத்தை வச்சுட்டு வேறு லெவலில் அவர் செட்டில் ஆகிட்டார். அந்த பணத்தை சும்மா அவர் வச்சுருந்து செட்டில் ஆகலை, அதை இரட்டிப்பு பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாலாம் பண்ணார். இதை பற்றி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை எடுக்கலான் இருக்கேன். அது இந்த வீடியோவை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால் இப்போ டேரெக்டாக நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டோட முதல் முக்கியமான விஷயம் உங்களுக்கே தெரியுங்க. அதை நீங்கள் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் நமக்கு தெரியல இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாம் வருது அப்படின்றத. அதாவது எது முக்கியமான வேலையோ அதை முதல்ல முடிக்கிறதுங்க. இப்போ அம்மா சொல்லியிருப்பாங்க, டே இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணுண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூப்பிட்டுருப்பாங்க உங்களை. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மா முதல்ல நான் ஆஃபீஸ் போயிடுறேம்மா, ஆஃபீஸ் போயிட்டு அங்கே பர்மிஷன் கேட்டு நான் அங்கேருந்து நேராக இங்கே வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவீங்க. இல்லை ஆஃபீஸில் முதல்ல நான் கேட்கணும், டைம் கேட்டுடுறேன், அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களுடைய வேலைகளையும் நீங்கள் செய்கிறீங்க, அதே போல் உங்களுடைய டைமுக்கு தகுந்த மாதிரி எது முக்கியமான வேலையோ அந்த வேலைக்கான ப்ரியாரிட்டியும் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறீங்க. அப்போ முதல் விதியில் உங்களுக்கு இது தாராளமாக தெரிஞ்சிருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட்டில் முதல் விதி என்னன்னா, முக்கியமான வேலையை முதல்ல முடிக்கிறது. நம்ம வந்துட்டு முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது கிடையாது. இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஒரு வேலையை நீங்கள் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அப்போ அந்த 6 மணி வேலையை நீங்கள் எடுத்துகிட்டு போய் 6 மணிக்கு பண்ணக்கூடாது. அதுக்கு முன்கூட்டியே இன்றைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை, அதனால் அதை முன்கூட்டியே முடிச்சாகணும்னா 6 மணிக்குள்ளேயே நீங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு அதில் ஏதாவது திருத்தங்கள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா இந்த நாளில் இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுடைய லைஃபுக்காகவோ எதுக்காகவோ நீங்கள் ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதை கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ. இப்போ மந்த்லி கேலண்டர் அப்படின்றது இருக்கும். அந்த மந்த்லி கேலண்டர் நல்லா பெருசாகவே இருக்கும். அந்த மந்த்லி கேலண்டரில் இந்த டேட்டில் எனக்கு இந்த வேலை இருக்குது அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டில் இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஒர்க்கு என்னென்னலாம் இருக்கோ அதை டைம் டேபிள் போடுங்க. அதாவது இன்றைக்கி நான் இந்த வேலை இருக்குது, இன்றைக்கி நான் ஆஃபீஸில் இந்த வேலையை பண்ணணும், செவ்வாய்க்கிழமை இந்த வேலையை பண்ணணும், புதன்கிழமை இந்த வேலையை பண்ணணும், அதே போல் புதன்கிழமை முடிச்சுட்டு ஈவினிங் அம்மாவை போய் நான் பார்த்துட்டு வரணும், இல்லை அம்மாவுக்கு நான் போய் வந்துட்டு ஏதாவது பொருளை வாங்கி கொடுத்துட்டு வரணும், அம்மா கூப்பிட்ருக்காங்க அப்படின்றத நீங்கள் முன்னதாகவே பிளான் அப்படின்றத போடுங்க. ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பணக்காரங்க, இவங்க செலிப்ரிட்டி, அப்புறம் பொலிட்டீஷியன், ஸோ தொழிலதிபர்கள், இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா
இவங்களுடைய டைமுக்கு தகுந்த ஷெட்யூல் அப்படின்றத போட்டு வச்சுருவாங்க. இந்த டைமில் நான் அங்கே இருப்பேன், இந்த டைமில் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூலை வந்து போட்டு வச்சுருவாங்க. அந்த ஷெட்யூல் படி அன்றைய நாள் அப்படின்றது நடக்கும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த இடத்துல அங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேலைகளை செய்ய மாட்டாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு இவங்க தாவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இவங்களோட ஷெட்யூல் படி ஒர்க் பண்ணுறது. 3வது படிக்கட்டில் ரொம்ப முக்கியமான படிக்கட்டு இதுதாங்க. என்னென்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் உங்களால் முடியாத விஷயத்த இங்கே ஒத்துக்கிறது தாங்க. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால ஒரு செயல் முடியாது அப்படின்னா முயற்சி பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இவங்க அதை முயற்சி செஞ்சு பார்த்துருப்பாங்க. இவங்களால முடியாதுன்றது இவங்களுக்கு தெரியும் 100%. அப்போ அந்த ஒரு செயலை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நோ சொல்ல தயங்கிக்கிட்டு, சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், ஐ வில் ட்ரை டு மை பெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை, போலியான ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இவங்களுடைய டைமை வந்துட்டு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இந்த வேலையை யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய டைமையும் ஃபுல்லாக வேஸ்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுதுன்னா ஒரே வார்த்தையாக சொல்லிடுங்க, இதை என்னால் பண்ண முடியாது. அவங்க ஃபஸ்ட் டைம் கோவப்படுவாங்க, நீங்கள் 2வது டைம் சொல்லலாம், இந்த செயலை நான் செய்கிறேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் நான் இதை வந்துட்டு பண்ணி கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் என் மேலே வந்துட்டு இதை செய்யலை அப்படின்ற கோவம் மட்டும் உங்களுக்கு இருக்காது. இதை இவன் வாங்கிட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி கோவமும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லிவிடுங்க. இதை நான் ஏற்கனவே முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்றது இந்த இடத்துல அவங்கள்ட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அந்த இடத்துல நோ சொல்கிற வரைக்கும், நோ சொல்லாத வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக ஒரு சில செயல்களை உங்கள் டைமை ஒதுக்கி நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் முதல்ல நோ சொல்ல கற்றுக்கோங்க. 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான படிக்கட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறுதி படிக்கட்டுக்கு வந்தாச்சுங்க. 4வது படிக்கட்டு. இதில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் இந்த புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய விஷயங்களை இவங்க பண்ணவே மாட்டாங்க. இப்போ நம்ம மேற்படி அந்த 3 விஷயங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அதில் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கும் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கும் எது சாதகமாக இருக்குதோ அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இவங்க அப்போக்கி என்ன நமக்கு ஒரு வந்துட்டு விஷயம் நம்மளை வந்து திருப்திப்படுத்துதோ, இல்லை அந்த சமயத்தில் நமக்கு என்ன நம்ம வந்துட்டு பண கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்குதோ அதை தான் இவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஓடுவாங்க. இவங்களுடைய ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி ஓட மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட இவங்களுடைய நேரத்தை வித்துடுவாங்க. இவங்க நேரத்தை விற்கிறதுக்கு குறைந்த பணம் அப்படின்றத சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பிஸ்னஸில் நம்ம வந்துட்டு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாலும் ஃப்யூச்சரில் நம்ம மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களுடைய டைமை கொண்டு போயிட்டு வெறும் 20,000 18,000 இது போன்ற சேலரிக்காக அவங்களுடைய டைமை அந்த இடத்துல அடமானம் வச்சுடுவாங்க. 24 மணி நேரத்தில் ஒரு 12 மணி நேரமோ அல்லது 10 மணி நேரமோ இந்த டைமை உங்களுக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கான பணத்தையும் வாங்கிப்பாங்க. உங்களுக்கு எது சரி, உங்களுடைய ஃப்யூச்சருக்கு எது சரியோ, உங்கள் ஃப்யூச்சர் கரியர் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ இந்த செயலை செஞ்சால் அதை நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 4 ஆட்டிடியூடையுமே உங்களுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை உங்களுடைய ஆட்டிடியூடாக மணின்ட்டா பாருங்கள். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை உங்களுடைய பிஸ்னஸில் ஆட்டிடியூடாக மாற்றிக்கோங்க, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மாற்றிக்கோங்க. ஏன் மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னோன்னா, நெக்ஸ்ட்டு அதை பற்றின வீடியோ வரப்போகுது, அதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது, இதில் நான் ஏதாவது மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கா, நான் ஏதாவது மாற்றிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.